நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு இந்த மே 2025 நடக்கக்கூடிய குரு பயிற்சி லாபமா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். லாபம் தான், சூப்பரான லாபம். குரு 7ஆம் வீட்டுல இருந்து உங்க ராசியே குரு தான் உங்களுடைய அதிபதி உங்களையே பார்க்கிறார் அப்படின்னா குரு பார்த்தால் கோடி நன்மை, அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு. இது எந்த தோஷம் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அனைத்து தோஷங்களும் விலகி நன்மை பல ரூபத்துல பார்க்க போறீங்கன்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், எதிரிகள் உங்களை விட்டு விலக போறாங்க. அந்த எதிரிகள்னாலேயே உங்களுக்கு நன்மை பல ரூபத்துல தேடி வரப்போகுது அப்படின்னா நம்புவீங்களா? எஸ், இதை பத்தி தான் பதிவு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அனைத்து முயற்சியுமே உங்களுக்கு வெற்றி அடைய போகுது, வெற்றி வழிய காமிக்க போகுது, வெற்றி வாகை சூட போறீங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்ப பட்டங்கள் கிடைக்கும், அவார்ட்ஸ் கிடைக்கும், ரிவார்ட்ஸ் கிடைக்கும். சுத்தி இருக்கிறவங்கள உங்களை பார்த்து பாராட்டுவாங்க. உங்களோட வேலை செய்யறவங்க உங்களோட இப்படிப்பட்டவங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க கூட, ஏய் நீதான்ப்பா சூப்பர்ப்பா, உன்னாலதான்ப்பா இவ்வளோ விஷயங்கள் ஜெயிச்சோம், அப்படியே கம்பெனியை தூக்கி நிக்க வச்சுட்டேப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை பண்றவங்க, உங்க கிட்ட வேலை பண்றவங்க, ஏன் உங்களுடைய முதலாளிகள், உங்களுடைய ஹெச்ஆர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கன்னு சொல்லி உங்களை கைத்தட்டி வரவேற்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு திருவிழா தான் இந்த டைம்ல உங்களுக்கு நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகவே இல்லையோ தேடிட்டே இருக்கீங்க, பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நிச்சயமாகுது நின்று போகுது, நிச்சயமாற மாதிரி இருக்கு, என்னமோ அறியாம ஏதோ ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கா இந்த நிலைன்னு புரியாம இருக்கு. அதே மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா டிவோர்ஸ் ஆயிடுச்சு, திரும்பியும் மறுமணம் நடக்கவே இல்லை, டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி போயிட்டே இருக்கீங்க, ஆனா புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, ஏதோ ஒரு ரீசன்னால இழுத்து அடிச்சுட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னா அனைத்து இந்த விஷயத்துக்கும் முற்றுப்புள்ளி. நிறைய பேருக்கு அது 30, 32, 40 வயசுல கூட இப்ப தனுசு ராசி தனுசு லக்னத்துல இருந்தீங்கன்னா ஒரு சிறு முயற்சி எடுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு திருமணம்ன்ற ஒரு பந்தத்துக்கு உண்டான லைஃப் பார்ட்னர் கண்ணில் பற்றுவார். ஏன் இத்தனை நாள் ஜாதகங்கள் சேர்ந்தே போச்சு அப்படின்னு கூட நினைக்காம அந்த பழைய ஜாதகங்கள் என்ன வந்ததோ அதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி நீங்க எடுத்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி, சார் கல்யாணம் ஆயிடுச்சா சார் அப்படின்னு சொல்லி கேளுங்க. சார் இல்ல சார் உடனே பார்த்துக்கலாம் சார், நான் உங்களுக்கு தான் சார் தேடிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா டக்குன்னு நீங்க எதிர்பார்ப்பதை விட அழகான, அந்யோன்யமான, அன்பான லைஃப் பார்ட்னர் கிடைப்பாரு. சோ மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க இங்க பண்றது சிறு முயற்சி. நீங்க ஒரு சிறு முயற்சி பண்ணும்போது அது 100 மடங்கா உங்களுக்கு அப்லிஃப்ட் பண்ணும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. அதே மாதிரி உங்களுடைய டேலண்ட்ஸ் எல்லாம் வெளியில அந்த டேலண்ட் மூலியமா நிறைய அந்யோன்ய வாழ்க்கைக்குள்ள நீங்க போவீங்க. எதெல்லாம் லாபகரம் நீங்க நினைச்சீங்களோ அதெல்லாம் சர்ப்ரைஸ் கிஃப்டா உங்களுக்கு வருங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்ப நீங்க ஏதோ ஒரு விஷயம் நீங்க ஆச்சரியப்படக்கூடிய, இதெல்லாம் நம்ம வாங்குவோமா போடாப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு டிவி ஷோரூம்கே போறீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய டிவி வீட்டுல வாங்கி வைக்கணும்னு ஆசை, அதுக்குண்டான இடமும் இருக்கு, அது கரெக்டா வைக்கவும் முடியும், ஆனா அதெல்லாம் வாங்குற மாதிரியே முடியாது அப்படின்னா லோன் வாங்கலான்னு கூட நினைச்சிருப்பீங்க, ஆனா கிடைக்காது அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஜஸ்ட் லைக் தட் ஒரு சின்ன மிக்சி வாங்குறதுக்காக நீங்க போயிருப்பீங்க. அங்க போகும்போது சார் இன்னொரு 15 மினிட்ஸ்ல லக்கி ட்ரா சார், நிறைய பேர் போட்டாச்சு, இந்த மந்த்னுடைய லாஸ்ட் 15 மினிட்ஸ் ஜஸ்ட் நீங்க போடுங்க சார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. எங்க நமக்கெல்லாம் விழப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்க போடுவீங்க. போட்டீங்கன்னா அடேங்கப்பா அந்த டிவி மட்டும் இல்ல அதோட ஒரு அப்ராட் ட்ரிப்பும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சர்ப்ரைசிங்கா இருக்கும் அந்த கிஃப்ட். அந்த கிஃப்ட் நீங்க ரசிக்கிற மாதிரி இருக்கும், எதிர்பார்த்த கிஃப்ட் கிடைக்கும். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கிஃப்ட் கிடைக்கும், ஆனா அது அகைன் ஒரு கிஃப்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு கிஃப்ட் கிடைக்கும். ஆனா இந்த கிஃப்ட் மனதார சந்தோஷமா ரசிக்கக்கூடிய அளவுல அந்த கிஃப்ட் கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானத்துல குரு தன்னுடைய 5ஆம் பார்வையா பார்க்கிறாரு. சோ உங்களுக்கும் குடும்பம் அமையும் சொல்லிட்டு கிஃப்டும் கிடைக்கும்.
அது மட்டும் இல்ல, அங்கீகாரமே கிடைக்கல, எழுதிட்டே இருக்கீங்க, ஆனா அதுக்குண்டான ரிசல்ட்ஸே வரல, நீங்க பாஸ் பண்ணுவீங்களானே உங்களுக்கு புரியாத ஒரு நிலையில இருந்தீங்க அப்படின்னா கூட இப்போ பாஸ் பண்ணிடுவீங்க. எப்படித்தான் அது நடந்ததுன்னு தெரியாது, அதை விட சுமாராதான் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அந்த எக்ஸாம்லயே பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கறத விட ரிசல்ட் சூப்பரா வந்திருக்கும். ஏன் நீங்க உடம்பு சரியில்லாம இப்போ ஒரு 10th எழுதுறீங்க, 12th எழுதுறீங்க, அல்லது ஒரு சிவில் ஸ்கோர் சம்பந்தமா எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா அந்த எக்ஸாம் எழுதின அன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாம ஹை ஃபீவரா இருந்திருக்கும், அல்லது ஃபுட் பாய்சனிங்கா இருந்திருக்கும், முடியாம போய் எழுதியிருப்பீங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதுலயே ஹை ஸ்கோரா இருக்கும். அது என்னதான் ட்ரிக் நடந்ததுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய வகையில பெரிய பெரிய பிளஸஸ் இருக்கும். சோ இந்த குரு பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் நிறைய அரியர்ஸ் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த அரியர்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடும். எந்த ஒரு எக்ஸாம் எழுதாம பயந்துட்டே இருக்கீங்களோ அவங்க எல்லாம் அந்த எக்ஸாம் எழுதுங்க, கோ த்ரூ ஆயிடுவீங்க. சூப்பரா உங்களுக்கு மெரிட்லயே சீட்டு கிடைச்சிடும். கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க எக்ஸாம் எழுதி இப்போ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்கன்னா இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா, ஆனா இவ்வளவு பெரிய இன்டர்வியூ எல்லாரும் எழுத சொல்றாங்கன்னு போது ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்கு மெயில் வந்திருக்கும், இந்த இன்டர்வியூல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, உங்களுக்கு இமீடியட்டா அப்பாயின்மெண்ட் லெட்டரும் அதோட சேர்த்தே வந்திருக்கும். அந்த அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய பல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் நல்லா இருக்கும் போது நீங்க எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது நான் சொல்றேன். உங்களுக்கு மெயின் பாயிண்ட் என்னன்னா, உங்களுடைய திசா புத்தி அந்தரத்தை நீங்க பாருங்க. அதுல ஏதாவது சரியில்லை அப்படின்னா அதுக்கு எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா நீங்க பாத்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்ப யாரையும் ஏச்சி பேச்சு அப்படின்றது பேசிட வேண்டாம், ஈகோவை காமிச்சிட வேண்டாம். அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உன்னால என்ன முடியும், இதுதான் உன்னால முடியாது, நான் சொல்லிட்டு போனேன் அப்படியே போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்கள குத்தி பார்க்கறதோ சீண்டி பார்க்கறதோ அவ்வளவு நல்லதில்லை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா குரு பகவான் 7ல புதன் வீட்டுல இருக்காரு. சோ அந்த கம்யூனிகேஷன் தான் உங்களுடைய ஸ்கில்ல இன்க்ரீஸ் பண்ணும். சோ அந்த கம்யூனிகேஷன்ல ஏதாவது நீங்க தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுறீங்க அப்படின்னா அங்க வீணான பிரச்சனையை சந்திக்க நேரும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்துல மிதுனத்துல என்ன கிரகம் இருக்கு, இப்ப நடக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பாத்துக்கணும். ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அண்ட் மேலும் நீங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்க கம்யூனிகேஷனை ஜாஸ்தி பண்ணிக்கிறது சுகத்தை கொடுக்கும். ஒரு வார்த்தையில வா உட்காரு சாப்பிடு அப்படின்றது இல்லாம சூடா இருக்கும் போதே வாங்கலேன் சாப்பிடுங்களேன், ரசிச்சு நீங்க சாப்பிட்டா எனக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லெங்க்தியா உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ல மட்டும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா சம்திங் எக்ஸ்ட்ராடினரி அப்லிஃப்ட்மெண்டா இருப்பீங்க. பொதுவாகவே தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு கரெக்டான வழிகாட்டி கிடைச்சிட்டாங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு ஞானக்காரகன் யாருமே கிடையாது. அவங்களுக்கு திடீர்னு தோணும். அந்த அளவுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் பொதுவாகவே அவங்க தனுசுக்கு உண்டான ஒரு குணம். சோ அப்படிப்பட்டவங்களுக்கு குரு அற்புதமா வரார். சோ அந்த அற்புதமான காலகட்டத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். கிருஷ்ணனுடைய வழிபாடு மேலும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா கொடுக்கும். சந்தனம் வச்சுக்கோங்க, யானைக்கு உணவு கொடுங்க, யானை பாகனுக்கு என்னென்ன வேணுமோ கேட்டு அது நீங்க பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போது வெற்றி நிச்சயம். குருனுடைய வழிபாடு எந்த குருவா இருந்தாலும் நீங்க பண்ணுங்க. சுத்தி சந்தோஷமா வாழ போறீங்க. பல பிரச்சனைகளுக்கு தீர்வு. அதாவது அப்ப 7.5 சனி முடிஞ்ச மாதிரி தெரியல, இப்பதான்டா முடிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லதான் போறீங்க. நீங்க என்னென்ன பிளஸஸ் கிராஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் கமெண்ட்ல எழுதுங்க. அதெல்லாம் படிச்சு சந்தோஷமா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு பெரிய பிளஸ் பவரே. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.